ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான சாமானியன் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கதை கொண்ட ஒரு படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சங்கரன், மூக்கன் மற்றும் ஃபைசல் அப்படின்ற 3 வயசானவர்கள் சென்னை சிட்டிக்கு வந்து மொத்த சென்னை சிட்டியே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுறாங்க. அது என்ன சம்பவம், அந்த சம்பவத்தை பண்ணுறதுக்கான பின்னணி என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. பேங்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்களும் டைப் பண்ணிக்கிட்டு மக்களை என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு டீ கடைக்காரரை காட்டுறாங்க. மங்களகரமா காலையில தன்னோட டீ கடையை வழக்கம் போல ஓபன் பண்றாருங்க. 3 பேரும் ஆளா வந்து டீ வாங்குறாங்க. இந்த 3 பசங்களும் ரெகுலரா இந்த டீ கடையில டீ வாங்குறவனுங்க தான். பேலன்ஸ் வச்சிருக்கிறதுனால இந்த டீ கடைக்காரருக்கு இந்த 3 பசங்க மேல செம்ம கோவங்க. இந்த 3 பசங்களும் படிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு இந்த டீ கடைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சொதப்பிருச்சுன்னா என்ன பண்றதுடா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, இன்னொருத்தனுக்கு கோவம் வந்து டீ கிளாஸை போட்டு உடைச்சிடறான். என்னடா நீ நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கரெக்டாக டீ கடைக்காரர் வந்து, குடிச்ச டீக்கு காசும் தர மாட்டேன்றீங்க, கிளாஸையும் உடச்சிட்றீங்க, காசு தரலான்னு பரவாயில்ல, டீ கிளாஸை உடச்சு ரோட்ல வரவனுங்க காலில் குத்தி எல்லாரும் என்ன திட்டிட்டு போறதுக்காடா அப்படின்னு திட்டிட்டு, என்னடா பாக்குறீங்க பேங்கை கொள்ளையடிக்க வந்தவனுங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பட் உண்மையிலேயே இவனுங்க 3 பேரும் பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க கட் பண்ணா மதுரையில இருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா சங்கரன், மூக்கன் அப்படின்ற 2 பேர் வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி, கொஞ்ச நேரம் வண்டி இங்க நிற்கும், சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கோங்க, வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறவங்களா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அந்த கடையில் பேசஞ்சர்ஸ் எல்லாம் போய் சாப்பிட்றாங்க. யாருக்குமே சாப்பாடு பிடிக்கல. இவங்களும் டீ வாங்கி குடிக்கிறாங்க. டீ தண்ணி மாதிரி இருக்குது. இவங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, வாங்கி குடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு கடைக்காரரும் சொல்றாரு. வாஷ்ரூம் யூஸ் பண்ண போனவங்க வாஷ்ரூம் சரியில்லைன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சங்கரன் கவனிக்கிறாரு. அப்பதான் தெரியுது இந்த பஸ் டிரைவரும் இந்த ஹோட்டல் முதலாளியும் டைப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் டிரைவர் கரெக்டாக இந்த ஹோட்டல் கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. அங்கே வந்து பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இட்லியோட ரேட் 60 ரூபான்னு போட்டுட்டு அந்த இட்லியை வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் கவனிச்ச சங்கரன் பாத்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் கிட்ட, இந்த ஜெனரேஷனுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, அதே சமயம் அட்வைஸ் பண்ற லெவலுக்கு வச்சுக்க கூடாது இல்லையா, இது ஒரு மோசமான ஹோட்டல் அப்படின்னு தெரிஞ்சு உன்னோட பேசஞ்சர்ஸ் எல்லாம் எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்க, காசு தானே, காசுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாத, உன் பேரு நல்ல தம்பி, பேருக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் நடந்துக்க அப்படின்னு சிம்பிளா சங்கரன் அட்வைஸ் பண்ணிடுறாரு. அந்த டிரைவரும் இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாருங்க. ஃபைனலி இவங்க சென்னை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த பாட்டி சங்கரன் கிட்ட, நீ இந்த ஊருக்கு வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம சங்கரனும் மூக்கனும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேத்தியோட பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஃபைசல் அப்படின்ற ஒரு நபர் வந்திருக்கிறாருங்க. ஆக்சுவலாக சங்கரன், மூக்கன், ஃபைசல் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. இந்த சங்கரன், மூக்கன் இவங்க 2 பேரும் மதுரையில் ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க. ஃபைசல் பார்த்தீங்கன்னா சென்னையை சார்ந்தவர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2 நாள் பார்த்தீங்கன்னா ஃபைசலோட வீட்டில் தான் இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ண போகிறாங்க. இந்த ஊர் நல்லா டெவலப் ஆனதை பார்த்த இவங்க சொல்கிறாங்க, 20வது மாடியில் குடியிருக்கிறவனும் இந்த ஊரில் தான் இருக்கிறான், தங்கறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் தூங்குறவனும் இந்த ஊரில் தான் இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது சார், எல்லோருக்கும் சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கு இல்லையா சார், அதை வந்து இந்த பில்டர் சரியா பயன்படுத்திக்கிறாங்க. தண்ணி நிற்கிற இடத்தையெல்லாம் கூறு போட்டு சேல் பண்ணிடுறாங்க. அப்புறம் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு இவங்க அப்படியே நார்மலா பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சங்கரன் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அப்புறம் இந்த மூக்கன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு பையன் இருக்கு. மூக்கனுடைய பையனும் சங்கரனுடைய பொண்ணும் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட பர்த்டே செலிப்ரேஷனை நல்லா கிராண்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஃபைசலுக்கு யாருமே இல்லாதனால ஃபைசலோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கலாம். நேரா ஃபைசல் தங்கி இருக்கிற அந்த ஒரு ஏரியாக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க இருக்கிற எல்லோருக்குமே ஃபைசலை ரொம்ப நல்லா தெரியுங்க. குறிப்பா இவங்க தங்கி இருக்கிற ஏரியால தான் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரும் தங்கி இருக்கிறாரு. அவர் ஃபைசல் கிட்ட இவங்க 2 பேர் யாருன்னு கேட்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. நீங்க தான் பாய் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, இது நான் சந்தோஷமா இருக்கனா, எனக்கு தான் யாருமே இல்லையே, நீங்க தான் குடும்பம் குட்டின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கும் போது, எது நான் சந்தோஷமா இருக்கனா, இன்ஸ்பெக்டரா இருந்து என்ன யூஸ், சொந்தமா ஒரு வீடு கூட வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜரை பக்கத்திலேயே வச்சுட்டு இப்படி நீங்க ஃபீல் பண்ணலாமா, அவர்கிட்ட சொன்னா லோன் ஏற்பாடு பண்ணி தர போறாரு அப்படின்னு சொல்ல, அவரு ஆமா அங்கிள், உங்க பையனோடைய பே ஸ்லிப்பை வாங்கி கொடுங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, பையன் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்கிறதா வந்து இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சரி, பேத்தியோட பர்த்டே பார்ட்டிக்கு இவனையும் ஃபோட்டோகிராஃபராக புக் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜரோடைய மனைவி பிரெக்னென்ட்டாக இருக்காங்க. இப்போ இந்த பேங்கோடைய மேனேஜர் ஆதித்யன் கால் பண்ணுறாரு. இந்த ஆதித்யனுக்கு 2 அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காங்க. ஒருத்தரை நம்ம பார்த்தோம், 2வது நம்பர் இப்போ காட்டுறாங்க. இவரை நான் அசிஸ்டன்ட்னு சொல்கிறேன், நம்பர் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்கிறேன். ஸோ 2 பேர்த்துக்கிட்டையுமே டார்கெட் விஷயத்தை பற்றி இந்த மேனேஜர் கேட்குறாரு. இவங்க 2 பேருமே டார்கெட்டை க்ளோஸ் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் போனை கட் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சங்கரன், மூக்கன், ஃபைசல் 3 பேரும் பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில மீன் வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டரோட பையன் வந்து, ஈவெண்ட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன், எந்த ட்ரோனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரோன் பேர்லாம் சொல்லி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட்வான்ஸை ஜிபே பண்ணி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஃபைசல் சொல்றாரு, சங்கரனுக்கு அதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது, நீ வந்து கேஷா வாங்கிக்க அப்படிங்கும் போது, சங்கரன் கையில கேஷ் கிடையாது,
முடியாது, நாளைக்கு காலையில தான் பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ண போறேன், நீ காலையில வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு இவரும் கேட்டுக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில இன்ஸ்பெக்டரோட பையன் பைக் எடுத்துட்டு வராரு. பைக்ல எல்லாம் போக முடியாது, 2 ஆட்டோ புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோல சங்கரனும் இந்த இன்ஸ்பெக்டரோட பையனும் பேங்க்கு கிளம்புறாங்க. இன்னொரு ஆட்டோல பாத்தீங்கன்னா மூக்கன் வெளியே போறாரு. அப்புறம் நம்ம ஃபைசல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலேயே ஸ்டே பண்ணியிருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட மனைவி கிட்ட ஒரு மாதிரி கிருகிருன்னு வருதுமா அப்படின்னு சொல்ல சரிப்பா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாம் கொடுத்து உட்கார வைக்க கரெக்டாக அசிஸ்டன்ட் மேனேஜரும் நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு இவரும் சொல்லிடுறாருங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பேங்க்கு கிளம்பி போயிடுறாரு. இந்த ஃபைசல் அசிஸ்டன்ட் மேனேஜரோட வீட்லயே உட்காந்துடுறாருங்க. அங்கே கட் பண்ணா இந்த அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜர் வேலை பார்க்கக்கூடிய பேங்கோட மேனேஜர் வீட்டை காட்டுறாங்க. இந்த பேங்க் மேனேஜருக்கு மனைவியும் பொண்ணு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோடைய நலன்ல இவர் அக்கறையே காட்ட மாட்டேன்றாருன்னு தினம் சண்டை. எனக்கு பேங்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாருங்க. ஆப்போசிட்ல மூக்கன் வந்துகிட்டு இருக்காரு. இந்த பேங்க் மேனேஜரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிருக்கு. அந்த பொண்ணோடைய அப்பா அப்படின்னு சொல்லி காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணு இப்பதான் வெளியே போனாங்க, நீங்க அவங்களுடைய அப்பாவா, நீங்க என்ன வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க, அவங்க வர வரைக்கும் நீங்க இருப்பீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அவங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா லைன் போக மாட்டேதுங்க. சரி ஏதாவது சாப்பிட்ற கொடுக்கலாம், நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்க பொண்ணு என்னை திட்டுவா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 3 இளைஞர்களை பார்த்து இல்லையா பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்தானுங்களே, அவனுங்க இன்னைக்கு தான் நல்ல நாள்னு நினைச்சானுங்களோ என்னவோ பேங்க் வாசல்ல காரை போட்டுக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு பேங்கோடைய சிசிடிவி கேமராவை அக்சஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் போய் அங்க இருக்கக்கூடிய நிலைமையை கவனிச்சுட்டு இவங்க 2 பேர்த்திட்ட இன்ஃபார்ம் பண்ணா இவனுங்க 3 பேரும் டீமா ஃபார்ம் பண்ணி இந்த பேங்கை கொள்ளையடிக்க போறானுங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில பேங்க்குக்கு நம்ம சங்கரன் வராருங்க. கூடையே நம்ம இன்ஸ்பெக்டரோட பையனும் வராரு. ஆட்டோவை கட் பண்ணுறதுக்காக 500 ரூபாய் நோட்டை நீட்ட அவர் சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர் பையன்கிட்டையும் காசு இல்லைன்னு சொல்லிடுறாரு. சரி இந்த பணத்தை கொண்டு போய் சேஞ்ச் வாங்கிட்டு வரலான்னு இந்த 3 பசங்க இருப்பானுங்க இல்லையா, அவனை கிட்ட போய் நீட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொத்த சேஞ்சும் எங்கள் கிட்ட தான் இருக்க போகுது அப்படின்னு இன்டெரக்டாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக இந்த டீ கடைக்காரர் வந்து இவங்க டீ கடைக்கு கொடுக்கறதுக்கே காசு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க, அவனுங்க கிட்ட எங்கே சேஞ்ச் இருக்கும், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் டீ கடையில் ஒரு வாட்டர் பாட்டிலை கொடுத்து அதுக்கான காசை எடுத்துட்டு சேஞ்சை கொடுத்துட்றாருங்க. ஓ நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரோட பையனும் கலாய்க்க சைஸா டீ கடைக்காரரும் நழுவுறாருங்க. எது எப்படியோ சேஞ்சை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேங்க்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ யாருக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றது வந்து நம்ம சங்கரனுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேங்க்குள்ள இருந்து ஒரு நபர் டவுசரோட வெளியே வராருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பையன் ஐயோ என்னையா இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க 18 வருஷம் இந்த பேங்க்ல லோன் போட்டிருந்தேன், இன்னைக்கு தான் கடைசி மாசம், இந்த பேங்க்குக்கு ஒரு கும்பிடு போட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நல்ல வேலை இன்னும் 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தானுங்கன்னா அந்த டவுசரே உரி விட்டுருப்பானுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரோட பையன் கலாய்ச்சிட்டு இந்த பேங்க்குள்ள வராருங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு நபர் கிட்ட சங்கரன் போயிட்டு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அங்க மிஷின் இருக்கு போய் டெபாசிட் பண்ணிக்கங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய தொகை அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கும்போது இவர் அசால்ட்டா நினைச்சிட்டு எவ்வளவு தொகை அப்படின்னு கேட்க 35 லட்சம் ரூபாய் அப்படின்றாரு. உடனே நம்ம சங்கரனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாருங்க. பேங்க் மேனேஜர் கிட்ட ஒரு மாசத்தோட டார்கெட்டை நான் இன்னைக்கே க்ளோஸ் பண்ண போறேன்னு சந்தோஷமா சொல்றாரு. அப்போ இந்த 2வது அசிஸ்டன்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் பேங்க் மேனேஜர் கிட்ட புதுசா ஜப்தி பண்ண வீடை எனக்கே கொடுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம சங்கரன் பார்த்தீங்கன்னா ஃபைசல் பாய்க்கும் அதுக்கப்புறம் மூக்கனுக்கும் ஃபோனை போட்டு ரெடியா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த பேங்க் மேனேஜரோடைய மனைவிக்கு அந்த பொண்ணு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன விஷயமா கால் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது உன்னோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட அப்பா எங்கோட இருக்கிறாரு, வீட்டுக்கு வந்திருக்கிறவரு என்னோட அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்ல மூக்கன் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து வச்சு மிரட்டுறாரு. நான் சொல்கிறபடி கேட்கல அப்படின்னா உங்கள் 2 பேர்த்தையும் கொன்றுவேன்ட்டு. இன்னொரு பக்கம் ஃபைசல் பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ல இருந்து கன் எடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரோடைய மனைவியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு, நான் சொல்கிறபடி கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போ பேங்க் மேனேஜர் மற்றும் அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜரோடைய குடும்பத்தை தன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பேங்க்கை கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக சங்கரன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. உள்ள பார்த்தீங்கன்னா பாம் இருக்கு. நீ ஸ்மார்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் சுற்றி 500 மீட்டருக்கு ஒரு ஈ காக்கா கூட உயிரோடு இருக்காதுன்னு மிரட்ட இந்த நபர் பயந்து போய் பேங்க் மேனேஜர் கிட்ட சொல்றாரு. பேங்க் மேனேஜர் அந்த இடத்துக்கு வராரு. அப்பதான் பாத்தீங்கன்னா விஷயமே தெரிய வருது. இந்த பேங்கை பாத்தீங்கன்னா சங்கரன் தான் கண்ட்ரோலை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்க வந்த செக்யூரிட்டியும் அங்கிருந்த வேலையாலையும் பாத்தீங்கன்னா இந்த சங்கரன் ஒரு ஆளாவே அடிச்சு பறக்க விட்டுறாருங்க. சங்கரன் கிட்ட அட்வான்ஸ் கேஷ் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு கூட வந்த இன்ஸ்பெக்டரோட பையனுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம இந்த பேங்க் மேனேஜர் கிட்ட எல்லாரும் சொல்றாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இல்ல சக்தி வாய்ந்த பாம்பெல்லாம் வச்சிருக்கான், ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டானா என்ன பண்றது, அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுக்குறாங்க. உடனே கன்னை காட்டி மிரட்டி அங்கே இருக்கிறவங்களுடைய மொபைல்ஸ் எல்லாத்தையுமே சங்கரன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டரோட பையனோட மொபைலை தவிர இந்த எமர்ஜென்சி
கால் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போன ரெண்டாவது அசிஸ்டன்ட் மேனேஜருடைய கால்லேயே ஷூட் பண்ணிடுறாரு. ஒரு புல்லட் வாங்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. இப்போது பேங்க் மேனேஜரும் சரி, அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ இந்த சங்கரன் தெளிவாக சொல்லிடுறாரு, என்னால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, எனக்கு வந்து இந்த பேங்க்கு கூட தான் பஞ்சாயத்து, அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரோடைய மொபைலுமே பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறாருங்க. இப்போ இந்த பேங்க் மேனேஜரும் அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா சங்கரனை சாதாரணமாக இட போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சங்கரன் வந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, இந்த மாதிரி உன்னோட மனைவி பொண்ணு என் கண்ட்ரோலில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் மேனேஜருடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஃபைசலோடைய கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் இவங்க கிட்ட சொல்ல, ஸோ குடும்பம் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நினச்சி பேங்க் மேனேஜர்ஸ் ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸருடைய பையன் கிட்ட உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போட்டு உடனடியே அந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குக்குள்ளே கொள்ளையர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ உள்ளே வரக்கூடாது, உள்ளே வந்தால் இவங்க பாமை ட்ரிகர் பண்ணி வெடிக்க வச்சிருவாங்கன்ட்டு போலீஸ்காரங்க வெளியே இருக்காங்க. ப்ரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எல்லோருமே குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வருதுங்க. அந்த பசங்க 3 பேர் திருட வந்தானுங்க இல்லையா, அதில் ஒருத்தன் உள்ளதாக இருக்கிறான். அவன் சங்கரன் கிட்ட போயிட்டு டீல் வச்சுக்கிறான். அதுக்கு சங்கரன், ஏண்டா அப்போ நீ பேங்க்குக்கு வரலையா, திருடத்தான் வந்தியா, போய் ஓரமாக நில்றா அப்படின்னு திட்டி விட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டரோட பையன் கிட்ட ட்ரோனை பறக்க விட்டு இங்கே ஸ்ட்ரீம் பண்ணு, வெளியே என்ன நடக்குது அப்படின்றத நான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்போ டெக்னிக்கலாக உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, தெரிஞ்சுட்டு தான் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரோட பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு உயரதிகாரி முருகவேல் வராருங்க. உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணலான்னு பார்த்தா உள்ளே இருக்கிறவனுங்க வெளியே ட்ரோனை பறக்க விட்டு வெளியே என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஸோ மேல் இடத்துல இருந்து பயங்கர பிரச்சனைங்க. உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எதுவுமே ஆகாமல் அந்த ராபரி கும்பலை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது உயரதிகாரி பார்த்தீங்கன்னா சங்கரனுக்கு ஃபோனை போட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது என்னுடைய 3 டிமாண்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறம் நம்ம டீல் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. முதல் டிமாண்ட் என்னன்னா, ஃபைசல் பாய்க்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் 35 லட்ச ரூபா பணமும் இருக்குது, அதுக்கு வந்து 3 வருஷத்துக்கான வட்டியை வந்து இவங்க கொடுக்கவே இல்லை, அதனால் அந்த வட்டியை உடனடியாக செட்டில் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. ரெண்டாவது டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அதான் ஃபைசலோட ஏரியாவில் கூட இருந்தார், அவரோட மனைவி கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அவங்க வீட்டில் இருந்து 2.25 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. மூன்றாவது டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது அசிஸ்டன்ட் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த வீடே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஜப்தி பண்ண வீடு, அந்த வீட்டில் இருந்து அவர் குடும்பத்தோட காலி பண்ணணும், அந்த வீட்டில் நான் சொல்கிறவங்களை கொண்டு போய் குடியேற்றணும், அதுவும் அரச மரியாதையோட அப்படின்னு சொல்ல, அடுத்து என்னன்னு கேட்குறக்குள்ள சங்கரன் ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம பேங்க் மேனேஜரோடைய மனைவி வந்து மூக்கனோட கண்ட்ரோலில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவாது தயவு செஞ்சு எங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பொட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த 3 வருஷத்துக்கான வட்டியாக இந்த பணத்தை வச்சுக்கோங்க, என்னோட பொண்டாட்டி பொண்ணை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பேங்க்காரங்க நீ எப்படி வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கலாம், ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பேங்க்குக்கு இருக்குது அப்படிங்கும்போது அது என்ன இருந்தாலும் ஆக்ஷனை என் மேலே எடுத்துக்கோங்க, நான் பேஸ் பண்ணிக்கிறேன், அப்படியே இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும்னாலும் நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த பேங்க் மேனேஜர் சொல்றாருங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா அப்பா டிவியில் இந்த நியூஸை பார்த்துட்டு, இப்போ என்னம்மா 2.25 லட்ச ரூபா தானே, நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்றேன், அவங்கள விட சொல்லிடுமா, நீ தைரியமா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த ரெண்டாவது கோரிக்கையும் நிறைவேற்றப்படுது. அப்புறம் இந்த பேங்க்கில் இருக்கிற இந்த ரெண்டாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜப்தி பண்ண வீட்டில் தானே குடியிருக்கிறாரு, அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டாருங்க அவரோட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி. இப்போது உயர் அதிகாரி முருகவேல் சங்கரனுக்கு ஃபோனை போட்டு, நீ சொன்ன 3 விஷயத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம், யார் அந்த வீட்டில் குடியேற்றணும்னு சொல்லி அவங்களையும் குடியேற்றிடுறோம், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்ல, நான் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பேங்க்குக்கு வெளியிலேருந்து பேங்க்கை ஹேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த 2 பசங்களும் மாட்டிக்கிறாங்க. ஒருத்தன் உள்ள சங்கரன் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த 2 பசங்க டீ கடைக்காரனை கோத்து விட்டுறாங்க. இவர் தான் வந்து உள்ள போன சங்கரனுக்கு தண்ணியும் சேஞ்சும் கொடுத்தாரு, மேபி இவனுக்கு கூட லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரன் நான் தண்ணி தாங்க கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இவங்க எல்லோரும் போலீஸோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இப்போ ஸ்பெஷல் ஃபோர்ஸும் அந்த இடத்துக்கு வருது. இப்போ 3 டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு டீம் பார்த்தீங்கன்னா சங்கரன் சொன்ன அட்ரஸுக்கு அந்த குடும்பத்தை பிக்கப் பண்ணுறதுக்காக மதுரைக்கு போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது டீம் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் மூக்கனை காலி பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அங்கே போகிறாங்க. மூன்றாவது டீம் இந்த ஃபைசல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ஃபைசலை காலி பண்ணி அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோடைய மனைவியை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஒரு ஆஃபீஸர் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குள்ளே ஏசி வெண்ட் வழியாக உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ மதுரையில் ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக போனாங்க இல்லையா, அங்கே போய் பார்த்தா சிமெண்ட் சீட்டு மாதிரியான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல யாரும் இல்லை, அதனால் சுட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 சமாதி இருக்குதுங்க. சங்கரன் வந்து சொல்லியிருப்பாரு, என்னுடைய மருமகன் அப்புறம் மகளுடைய பொண்ணு 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு. அங்கே போய் பார்த்தா 3 பேர்த்தோடைய சமாதி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைசல் மற்றும்
மூக்கனை ஷூட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கன் தப்பிச்சிருவார். ஆனால் புல்லட் வந்து ஃபைசலோடைய கையில் பட்டு ஃபைசலோடைய கைக்கு அடிபடும். ஆனால் 2 பேருக்குமே உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்புறம் இந்த பேங்க்குள்ளே நுழைஞ்சார் இல்லையா, இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை சார்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரும் பார்த்தீங்கன்னா சங்கரன் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போது எல்லாமே வந்து இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. சங்கரன் பார்த்தீங்கன்னா மூக்கனுக்கும் ஃபாசிலுக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ட்டு. யாருங்க இந்த சங்கரன், எதுக்காக வந்து அவங்களுடைய மகள் மற்றும் மகனோட சமாதி கிட்டலாம் நம்மளை போக வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, இந்த சங்கரன் பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராணுவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் திறமையில் போரெல்லாம் நடந்திருக்குது, அதில் வின் பண்ணவும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன நினச்சாருனே தெரியலங்க, அதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு கிராமத்துக்கு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஒரு விஷயத்த பண்ணாருன்னா அதில் சுயநலம் இருக்காது, பொதுநலம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சங்கரனே முடிவு பண்ணுறாரு, நேரம் போக போக ராங்காக போயிட்டுருக்கு, போலீஸ்காரங்க ஷூட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ற உண்மையை நானே சொல்லிடுறேன், ஒரு நல்ல ரிப்போர்ட்டரையும் கேமராமேனையும் உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் போகிறாங்க. ரிப்போர்ட்டர் உள்ளே போன உடனே இந்த சங்கரன் கிட்ட, எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு என்ன சார் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, இருமா பொறுமா என் கதையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கரன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்தவர் தாங்க சங்கரன். இவருக்கு திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்குது. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்மியில் இருந்தாலும் இப்போ ஆர்மியெல்லாம் விட்டுட்டு வந்து தானும் தான் பொண்ணும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ஒரு இடத்துல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. திவ்யாவை சங்கரன் நல்லா படிக்க வச்சிருக்கிறாருங்க. அதே சமயம் திவ்யா எப்போதுமே தன்னுடைய அப்பாவை சங்கரா சங்கரான்னு சொல்லி பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எல்லோருமே திட்டுவாங்க, அப்பாவை இப்படி தான் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு சங்கரன் சொல்லிடுவார், அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடாம வேற யாராவை பேர் சொல்லி கூப்பிடுவா, உனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுமா அப்படின்னு நல்லா செல்ல பொண்ணாதாங்க அவர் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் இந்த ஊரில் தான் மூக்கன் இருக்கிறாரு. மூக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கரனுடைய மச்சான் தான். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். பையன் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்டயே சொல்லி நம்ம திவ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, ஏன் தனித்தனியாக அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கணும், பேசாமல் இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க 2 பேர்த்துக்கும் அதில் சம்மதம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவெடுத்து நல்லபடியாக கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரக்குடான ஆள் தான். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக நம்ம சங்கரன் இந்த ஊருக்கு வரும்போதும் சரி, அப்புறம் நம்ம மூக்கன் இந்த ஊருக்கு வரும்போதும் சரி, ஸோ 2 பேர்த்தையுமே ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்த எதையாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். திவ்யாவுக்கு குழந்தை பிறக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஹவுஸ் ஓனர் இவங்க 2 பேர்த்த திட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய திட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் இவங்களால இருக்கவே முடியல. அப்போ தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, நாம ஏன் சொந்த வீடு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. சொந்த வீடெல்லாம் சென்னையில் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கும்போது, இல்லை இருக்கிற ஜுவல்ஸு அப்புறம் நம்ம சேலரி எல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி சொந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா மாதம் மாதம் வாடகை கொடுக்குற மாதிரி இஎம்ஐ கட்டி 10-15 வருஷத்தில் அந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வீடாச்சல்ல அப்படின்னு சொல்ல, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பில்டரை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த பில்டரும் பார்த்தீங்கன்னா வீட்டை காட்டுறாரு. வீடும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ பேங்க் லோனை அவங்களே அரேஞ்ச் பண்ணி தரேன்றாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் பேங்க்கில் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இந்த பில்டர் அந்த பேங்க்கில் வந்துட்டு ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எப்படி எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம், இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், பாதி ஒயிட்லேயும் பாதி பிளாக்லேயும் தான் மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி அந்த பில்டர் மூலமாக லோன் வர மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அதாவது இவங்களுக்கு ஈஸியாகவே லோன் கிடைக்க வேண்டியது, ஆனால் அந்த பில்டர் மூலமாக போய் வர மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸை பண்ணிவிட்டு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறார் இல்லையா, எனக்கு 2.75 லட்ச ரூபாய் பணத்தை கமிஷனாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாருங்க. இது எப்படியோ இருக்கிறதெல்லாம் போட்டு இந்த வீட்டையும் வாங்கிடுறாங்க. பக்கத்து வீட்டாக்கா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டோடைய சீலிங் இடிஞ்சு குழந்தை மேலே விழுந்து குழந்தையோட தலையில் பலமாக அடிபட்டுருதுங்க. வீடு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றது அப்போ தான் தெரிய வருது. நம்ம திவ்யாவோட கணவர் வந்து இந்த பில்டர் கிட்ட வந்து சண்டை போட்டோம், பில்டர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குழந்தையை காப்பாற்றணும்னா 20 லட்ச ரூபாய் பணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை எப்படியாவது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அதே சமயம் இந்த பில்டரு இந்த வீட்டை சரி பண்ணவே இல்லைங்க. திவ்யாவுக்கு கோவம் வந்து நேராக போய் என்னோட குழந்தையோட இந்த நிலைமைக்கு காரணம் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான், நீங்கள் அதுக்கு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட, இந்த பில்டரு நீ நல்லா தானே இருக்க, அந்த குழந்தை போச்சுன்னா என்ன, சாவல தானே, இன்னொரு குழந்தை பெற்றுக்க அப்படின்னு சொல்ல திவ்யாவுக்கு கோவம் வந்து செருப்பால் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. இதில் கடுப்பான இந்த பில்டர் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தையே சதைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க.
சங்கரனுடைய நிலத்தை அடமானம் வச்சு எப்படியோ குழந்தைய காப்பாற்றிடுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த பில்டர் பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே செம்ம காண்டாகி இவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு பேங்க்ல இருந்து தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த பேங்க்ல இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க இல்லையா, அவங்கள விட்டு அசிங்கமாக பேச வைக்கிறாரு. அவங்க பேசும்போது இவங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. வர சம்பளமெல்லாம் குழந்தையோட மெடிக்கல் செலவுக்கு போகுது. இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் இவங்க இனிஷியல் அமௌண்ட்டை கட்டினாங்க. இப்போ பேங்க் லோனை கட்ட முடியல. கால அவகாசம் அப்படின்னு ஒன்று கிடைச்சதுன்னா இவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் அந்த கால அவகாசத்தை இவங்களுக்கு கொடுக்க விடாம இந்த பில்டர் பிரச்சனை பண்றாரு. பேங்க்கை வந்து ஏவி விடுறாரு. ஏன்னா பேங்க்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்களும் டைப்பு. நீ நான் சொல்றதை கேட்டாதான் இன்னும் 4 கஸ்டமர்ஸும் உனக்கு கொடுப்பேன், உனக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சிருக்காருங்க. இந்த பேங்க்ல இருந்து பணம் வசூலிக்க வரவங்க கேட்குற கேள்வி எல்லாம் வந்து நம்ம திவ்யானால தாங்கிக்கவே முடியலங்க. சாவர மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பணம் வசூலிக்க வந்தவன் போயிட்டு அந்த பில்டர் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் கேட்ட கேள்விகள்லாம் வந்து அவங்களுக்கு சாகிற மாதிரி இருந்திருக்குன்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, சாவணும் அப்படின்ற மாதிரி இந்த பில்டர் வந்து மேலும் ஆட்களை எல்லாம் தூண்டி விட்டுட்டு இருக்கான். இருக்கிற ஜுவல்ஸையெல்லாம் அடமானம் வச்சு சரி பண்ணிடலான்னு பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்த காசை உடனே டெபிட் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் கிரெடிட் கார்டு அது இதுன்னு எதையாவது ஒன்று போட்டு இவங்களை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டை சேல் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாரு. இந்த 2வது அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை அவர் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அடிமட்ட விலைக்கு வந்து வாங்குறேன்னு சொல்கிறாரு. 90 லட்ச ரூபாய் வீட்டை 50 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீட்டை அப்படியே விற்றா கூட இவங்களுக்கு வர அமௌண்ட்டை வந்து பேங்க் லோன் கட்டிடுவாங்க. இன்னும் மறுபடியும் பேங்க் லோன் இருக்கத்தான் செய்யும். மூக்கன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு பொங்க வைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்ல இவங்க ஊருக்கு வந்திருக்காங்க. வந்து பொங்க வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவோட ஒய்ஃப் கிட்ட மூக்கன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆக்சுவலாக சங்கரன் வந்து திவ்யாவோடைய பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாது. அவர் ஆர்மியில் இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு. அம்மா இல்லாமல் அவரோட குழந்தைய வளர்த்தாரு. சாவறதுக்கு முன்னாடி என் பொண்ணை பார்த்துக்கோன்னு சொன்னார். அதனால தான் பார்த்தீங்கன்னா திவ்யாவை அவர் எடுத்து இது நாள் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல இந்த உண்மை தெரிய வரும்போது திவ்யாவோட கணவர் கஷ்டமாக இருக்குது. திவ்யாவும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி ஓடி வந்து தன்னுடைய அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குலதெய்வ கோயிலில் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஊருக்கு வந்தால் வீட்டு வாசலில் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க, உடனே வீட்டை காலி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஜாகுவார் காரில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டரு உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து தனியாக அனுப்பிச்சி வை, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல திவ்யாவோட கணவருக்கு கோவம் வந்து சண்டைக்கு போகிறாரு. அப்படியே துரத்தி விட்டுறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேங்க் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபைசல் பைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அக்கா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திவ்யாவும் திவ்யாவோட கணவரும் பேங்க்கில் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, நான் போய் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசல் பாய் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் திவ்யாவோட கணவர் அதுக்கப்புறம் குழந்தை 3 பேரும் பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சிட்டு பேங்க்கில் வந்து உட்காந்துருப்பாங்க. சலானில் எங்ககிட்ட இனி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உயிரையும் விட்டுட்டாங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா பில்டருக்கு தெரிய வருது. பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தன் கண்ட்ரோலில் தாங்க இவர் வச்சிருக்கிறாரு. ஃபைசல் பாய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து எல்லோரும் பயங்கரமாக அழுதுருக்கிறாங்க. லோன் அப்படின்ற ஒரு டூலை மிஸ்யூஸ் பண்ணி இந்த ஒரு குடும்பத்தையே வந்து இந்த பேங்க்காரனும் பேங்க்கில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸும் அப்புறம் இந்த பில்டரும் சேர்ந்து அழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் மனமுடிஞ்சு போயிடுறாரு. நம்ம பிள்ளைங்கள நம்ம தனியாக விட்டதுனால தானே இங்கே வந்து இவங்க கஷ்டப்பட்டாங்க, நம்ம பிள்ளைங்கள நம்ம மண்ணிலேயே புதைச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தோட டெட் பாடி எடுத்துகிட்டு போய் அவங்க ஊர்லேயே புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் முடிவெடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த பேங்க்காரங்களும் பில்டர்ஸும் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு ஃப்ராடு வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கஷ்டத்துக்காக தான் லோன் வாங்குறாங்க, இங்கே எவனும் கட்ட மாட்டேன்னுலாம் சொல்ல கிடையாது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா அவங்களே கட்டிடுவாங்க. நிறையா வராத கடன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேன்ஸுக்கெல்லாம் லோனை தள்ளுபடி பண்ணக்கூடிய பேங்க்கு 10 லட்ச ரூபாய் லோனை வாங்கிட்டு 15 லட்ச ரூபாயாக கட்டுற அவனுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் ஃபோட்டோ வைக்க தேவையில்ல, அவனை மரியாதையாக ட்ரீட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் பண்ணக்கூடிய நிறைய திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் இவர் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு பேங்க்காரங்க கிட்ட ஒழுக்கமாக இருங்க, மக்களுக்கு நல்லவனாக இருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. அதே சமயம் இவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் ரெடி ஆகிறாருங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போது கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டர் நம்ம சங்கரன் கிட்ட இவங்களை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விதத்தில் தண்டிச்சிட்டிங்க, ஆனால் இந்த பில்டரை பற்றி நீங்கள் எதுவுமே பேசவே இல்லையே, அவர் எங்கே 2 நாளாக அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது தேடுங்க கிடைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாருங்க. உடனடியாக போலீஸ்காரங்க வந்து விளங்க மாட்டல அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அந்த பக்கம் மூக்கனும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறாரு. ஃபைசல் பாய் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோடைய மனைவி கிட்ட உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறதோட கடன் வாங்காமல் எப்படி வாழ்கிறது அப்படின்ற விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க, கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வருது, இந்த மாதிரி பேங்க் ராபரி வழக்குல கைதான 3 பேர் வந்து தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லைப்ரரியில இருக்கக்கூடிய இன்சார்ஜ் நம்ம முருகவேலுக்கு ஃபோனை போட்டு, இந்த மாதிரி அந்த பேங்க் ராபரி வழக்குல மாட்டின 3 பேர் மாதிரியே லைப்ரரிக்குள்ள வந்து ஒருத்தனை தலைகீழா தொங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கும்போது, பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவரு அங்க அடையாளத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீங்க வேற யாரையோ பார்த்து உளறிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த முருகவேல் தான் கைஸ் இவங்க 3 பேர்த்தையும் தப்பிக்கவே விட்டுருக்காரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.